ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மஞ்சரியை பொறுத்தளவுல வசமா சிக்கிக்கிட்டு என்னமா பொய் சொல்லுதுமா இந்த பொண்ணு அப்படிங்கிற அளவுக்கு பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சரி. அதாவது பெண்கள் ராஜாங்கத்துல இருந்து சாச்சனாவோட செங்கோல ஆண்கள் அணில இருக்கிற யாரோ களவாண்டு ஒளிச்சு வச்சுட்டாங்க. இத வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக தளபதியா இருக்கிற மஞ்சரி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் உடைச்சு செவ்வரேறி குதிச்சு ஆண்கள் அறையில போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கழிவறை எல்லாம் திறந்து பார்த்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இதே வேலையை ஏதாவது ஒரு ஆண் வந்து பெண்களோட கழிவறையில எட்டி பார்த்திருந்தான் அப்படின்னா எல்லாரும் கழிவு ஊத்திருப்பாங்க. ஆனா மஞ்சரி அப்படி பண்ணும்போது அதெல்லாம் தப்பு இல்ல அப்படிமே பேசுவாங்க. இருந்தாலும் மஞ்சரியை பொறுத்தளவுல இப்படி தேடிக்கிட்டு இருக்கிற நேரம் ராஜாவா இருக்கிற ராணவ் வந்து பாத்துறாரு. இத மஞ்சரி கிட்ட கேக்குறாங்க. மஞ்சரி நீங்க வந்ததை பார்த்தோம் அப்படிமே கேக்குறாங்க. அந்த இடத்துல மஞ்சரியை பொறுத்தளவுல ஆமா நான் வந்தேன், என்னோட கம்மல் விழுந்துருச்சு அதனால வந்தேன் அப்படிமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வரலன்னு சொல்றாங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கேப்டனா நான் எந்த இடத்துக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல ஆண்களோட ராஜாங்கத்துல ராஜகுருவா இருக்கிற ரயானை பொறுத்தளவுல தரமா வச்சு செய்யறாரு. என்னமா தளபதி அப்படிங்கிற ஒரு பதவியில இருந்துகிட்டு இப்படி திருட்டுத்தனமா வேலைகளை பண்ணலாமா, திருட்டு வேலைகளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. மஞ்சரிக்கு அது குத்திருது. இந்த திருட்டு வேலை அப்படிங்கறதெல்லாம் சொல்லாதீங்க, எங்க ராஜாங்கத்தோட செங்கோலை காணல அப்படிங்கிற சொல்றாங்க. சரிமா காணல அப்படின்னா யார் எடுத்தது, நீங்க எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள எங்க கிட்ட கேட்காம வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது திரும்ப திரும்ப மஞ்சரியை பொறுத்தளவுல பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தர்ஷிகாவை பொறுத்தளவுல எங்களோட படத்தளபதி வரல, நான் தான் வந்தேன், என்னோட கம்மலை தேடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா ஒத்துக்கிறாங்க. அதுக்கும் மஞ்சரி வந்து அவ ஒத்துக்கிட்டாலும் அவ பனிஷ்மெண்ட் எல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே இந்த மஞ்சரியை பொறுத்தளவுல இவ்வளவு கேடுகட்ட வேலைகளை பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆமாங்க, இன்னைக்கும் ஆண்கள் அணியை பொறுத்தளவுல பல தடவை கோடுகளை தாண்டி விதிமுறைகளை மீறினாங்க. அந்த இடத்துல எல்லாருக்குமே இந்த மஞ்சரியை பொறுத்தளவுல கடுமையான தண்டனைகள் கொடுத்தாங்க. ஜெஃப்ரிக்கெல்லாம் 100 தோப்புகரணம் போட வச்சாங்க. இதே மஞ்சரி பண்ணுவாங்களாங்க? அது எப்படிங்க? ஆணும் பெண்ணும் சரிக்கு சமம்னு சொல்றது, அதே நேரத்துல அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்களை எந்த அளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவு கொடுமைப்படுத்துறாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா அழுது சீன் கிரியேட் பண்ணி எப்ப பொண்ணுங்க பாவம்பா அப்படிங்கிற முடிச்சிடுறீங்க. இதெல்லாம் கேவலமா இல்லையாப்பா? பாக்குற உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். கேமுக்காக ஆண்கள் அணியில இருக்கிறவன் திருடி இருக்கான், அது ஓகே, அது யாருன்னு கண்டுபிடிச்சா இவங்க தண்டனை கொடுக்கலாம். அதே நேரத்துல விதிகளை மீறி மஞ்சரி வந்து ஆண்கள் வீட்டுக்கு வந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா நான் தான் வந்தேன் அப்படிங்கறதையும் ஒத்துக்கிறாங்க, தண்டனை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, திருட்டுத்தனமா வந்தேன்னு சொல்றதுக்கு கோபமும் படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே மஞ்சரியை பொறுத்தளவுல சொன்ன வாக்குக்கு உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அவங்கள பொறுத்தளவுல அடுத்தவனுக்கு மட்டும்தான் அந்த விதிமுறைகள்லாம், தனக்கு கிடையாது. தன்னை பொறுத்தளவுல ஒழுக்க கேடா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆமாங்க, நேத்து ஜாலியா ஃபன்னா ராணவ் விதியை மீறி பெண்கள் அறைக்கு போனதுக்கு என்ன குதிச்சாங்க இந்த அம்மா. அதே நேரத்துல இன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, நான் நேத்து அப்படிலாம் பண்ணிருக்கேன், அதனால நீங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட்டை நான் பண்றேன் அப்படிங்கிற சொல்ல வேண்டியதானே. அதாவது மஞ்சரியை பொறுத்தளவுல தான் தான் சரி அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட திமுரோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.